பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன? அழைக்கப்பட்டவர்களுக்கும் அன்பு கூறுகிறவர்களுக்கும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு நம்மளுடைய வாழ்க்கையில். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்களை என்னை பூமியில் நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் உண்டு. கோணலான வழிகளை சபையாக்குகிற தேவன் உண்டு. நமக்கு முன்னே போகிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. நம் முற்பிதாக்களுக்கு முன்பாக அவருடைய தேவ சமூகம் முன் சென்று அவர்களை நடத்துமானால், அவர்களுக்கு கானான் தேசத்தை நேராய் போகணும்னா அது அவர்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் யுத்தத்தை கண்டா ஜனங்கள் மனம் அடிவார்கள் என்று பெரிய வனாந்திர வழியாய் தேவன் அவர்களை சுற்றி வர பண்ணினார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அழைக்கப்பட்டவர்களும் அன்பு கூறுகிறவர்களுக்கும் தேவன் சகலத்தையும் நன்மையாய் நடத்துவார். சகலத்தையும் நன்மையாய் நடத்துவார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அன்பு கூறுகிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தினால் அழைக்கப்பட்டிருக்கோம். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, நான் உங்களை தான்ப்பா நம்பி வாழ்கிறேன், நீங்கள் தான் என் தகப்பன், நீங்கள் தான் என் வழிகாட்டி. நான் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தேன். நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறேன். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் எதிர்காலம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வாழ்வு எல்லாம் நீங்கள் தான்ப்பா எனக்கு அன்பு கூறுகிற எங்களுடைய வாழ்வை நீர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவீர். ஆண்டவரே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் வழி நடத்துவீர் என்று நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க அன்பு தெய்வ ஜனமே. அதனால் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. அவர் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு, தம்மை நேசிக்கிற ஜனங்களுக்கும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். அவரை நேசிக்கிற தெய்வ ஜனம் நீங்களும் நானும், அவரை நேசிக்கிறவர்கள் நீங்களும் நானும் அவருடைய நோக்கத்திற்காய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். யாருடைய நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் உங்கள் வாழ்வில் உங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, என் வாழ்வில் என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறோம், அந்த நோக்கத்தின்படி உங்களை என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 1:5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலின் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், நீங்களும் நானும் சகல ஜாதிகளையும், வேதம் சொல்லுது, அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களையும், அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களையும், ஆண்டவர் உங்களை என்னை இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானா அவருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்பட்டிருக்கு அழகான வசனங்கள். எதுக்காக தெய்வன் அழைத்திருக்கிறார்? 30 சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களுமா இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் எவர்களை முன் குறித்தார் அவர்களை அழைத்திருக்கார். என் தாயின் கருவில் என்னை முன் குறித்த கர்த்தர் அவருடைய நோக்கத்தின்படி என்னை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். எவர்களை தேவன் பாருங்க, தாயின் எரேமியாவை பாருங்க, தேவன் முன் குறித்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் அவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் அவர். அவர் நம்மளை முன் குறித்திருக்கிறார், நம்மளை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார். அழைத்த தம்முடைய ஜனங்களை என்னவாக்கியிருக்கிறார் தேவன்? நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நீங்களும் நானும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறவங்க,
ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சொல்லுங்க, அவரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் வேத வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். வசனத்தை படிக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் எப்படி இருக்கானா? சபிக்கப்பட்டவனா. நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் நடத்துவார். சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவன். 1 யோவானில் வாசிக்கும்போது, அன்பில்லாதவன் தேவன் அறியான், அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தாய் தகப்பனை நேசிக்கிற ஒரு அன்பு இருக்குது, நம்மளுடைய பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு இருக்குது, நம்ம உறவர்களை நேசிக்கிற ஒரு அன்பு இருக்குது. ஆனால் நம்ம தேவனை நேசிக்கிற அன்பு நம்மளிடத்தில் இருக்க. அன்பு தேவ ஜனமே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இன்றைக்கு வேத வசனத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 4:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு தாங்க சிலுவையில் உங்களுக்காய் எனக்காய் கடைசி சொட்டு வரை ரத்தம் வரைக்கும் உங்களுக்காய் எனக்காய் சிந்தப்பட்டது. என்னை மீட்கும் பொருளாய் வந்த அன்புங்க. பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, அக்கிரமங்கள்லேருந்து, மீறுதலேருந்து என்னை மீட்கும் பொருளாய் கடைசி சொட்டு ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்ட அந்த அன்பை நான் எண்ணுகிறேன். வேத வசனத்தின்படி தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனை நிலைத்திருக்கிறான். நீங்கள் தேவனிடத்தில் நிலைத்திருப்பிக்கினால் தேவன் உங்களிடத்தில் நிலைத்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சொல்லுங்க, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிற என் வாழ்க்கையில் தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். யோசேப்பின் சகோதரர்கள் எத்தனையோ காரியங்கள் தீமை செய்து அவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினச்சாங்க. ஆனால் அவன் ஆராதித்த தேவன் அவரை எல்லா தீமையினின்றும் தேவன் அவர்களை நன்மையாய் மாற்றி எகிப்து தேசத்துக்கு யோசேப்பை தேவன் அதிகாரியாக்கினார். இந்த நாளையும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களை, அவரை நேசிக்கிறவர்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க அன்பு தேவ ஜனமே. உங்களுக்கு முன்பாக ஒரு தேவன் கடந்து போகிறார். அவருடைய பாதையில் நீங்களும் நானும் நடக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வழிகள் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு நமக்கு விரோதமாக எத்தனை காரியம் எழும்பினாலும், எத்தனை காரியங்கள் நடப்பித்தாலும், நமக்கு முன்பாக ஒருவர் உண்டு. அவரிடத்தில் அன்பு கூறுகிற நான், அவரிடத்தில் அன்பு கூறுகிற என் வாழ்க்கையில் அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற. பிரசங்கி சொல்லுகிறாரு, பாவி 100 தரம் தீமை செய்து நீடித்தாலும் தேவனுக்கு பயந்திருக்கிறவளுக்கே நன்மை உண்டாகும், தேவனுக்கு பயந்திருக்கிறவளுக்கு நன்மை உண்டாகும். அன்பு தேவ ஜனமே, எஸ்ரால ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. எங்கள் தேவனுடைய கரம் அவரை தேடுகிற யாவர் மேலும் நன்மை செய்யும் என்றும், அவர் தேடுகிற யாவர் மேலும் நன்மை செய்கிற கரம், இன்றைக்கு அவர் தேடுகிற யாவர் மேலும் நன்மை செய்கிற கரம், அந்த நன்மை செய்கிற கரம் உங்களோடு கூட இருந்தது. கர்த்தரை தேடுகிறவருடைய கரம் நன்மையாக இருந்தது. அவருடைய கோபத்தின் வல்லமையாக அவரை கைவிடுகிற யாவர் மேலும் இருக்கும். அடுத்த லைன் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய கோபத்தின் வல்லமை அவரை கைவிடுகிற யாவர் மேலும் இருக்கும். இன்றைக்கும் அவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் நிகேமே மேலே இருந்த தெய்வக்காரம், எஸ்ரா மேலே இருந்த தெய்வக்காரம், யோவா ஸ்தானங்க மேலே இருந்த தெய்வக்காரம், எலிசா மேலே இருந்த தெய்வக்காரம், இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, அவருடைய கரம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்கள் மேலும், அவருடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி, நோக்கத்தின்படி அழைக்கப்பட்ட உங்கள் மேலும் என் மேலே தேவக்காரம் கூட இருந்து நம்மளை நன்மைக்கு ஏதுவாக நடத்தும் என்று நீங்களே நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காய் ஜெபிக்கிற கண்களை மூடி அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிற நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ ஆண்டவரே அப்பா நன்மை உண்டாகும் வேதம் சொல்லுதுப்பா. இந்த நாள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற உம்முடைய தீர்மானத்தின் படையை அழைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நன்மைக்கு ஏதுவாய் சகலத்தையும் ஆண்டவரே நீர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவீர். அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணிகள் தெரிப்புண்டு போகட்டும், தடைகள் விலகட்டும். அப்பா உம்மை துதிக்கிறோம்.
ஜெபிக்கிறோமா, சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவருடைய தயவுள்ள கரம் பிள்ளைகள் மேலே வருவதாக ஜெபிக்கிறோம். ஆளுக செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் சகலத்தின் தேவன் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். சோர்ந்து போயிடாதீங்க, உற்சாகமாக இருங்க. இந்த நாள் ஒரு நல்ல நாளே. இந்த நாள் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சோர்வுகள் அசதிகளை தேவன் மாற்றுவார். ஒரு வேளை சோர்ந்து போயிருந்து கேட்டிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி சகலத்தையும் கத்தர் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். God bless you. Have a blessed day.